இதுக்குள்ள வைக்க போறோம். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா யுகாவோட பர்த்டேக்கு வந்தது. ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ப்ராஜெக்ட்லாம் வந்து கீழே எடுத்தாச்சு. கோலமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமனால் இருந்துச்சு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டு பானையெல்லாம் வாங்கவே முடியல. இஞ்சி மஞ்சள் கொத்து எடுக்கலாம. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வரத்துக்கு இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போதான் வந்து வீட்டை வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வீட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறோம். ஒட்டடை அடிச்சுட்டு எல்லாத்தையும் வேண்டாததெல்லாம் தூர போட்டுட்டு ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நீங்கள் இந்த vlogல பார்க்க போறீங்க. பிஃபோர் ஆஃப்டர் கிளீனிங் ரெண்டுமே வந்து பார்க்க போறீங்க. பிஃபோர் ஆஃப்டர் கிளீனிங். எஸ், அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ரூம்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். துணியெல்லாம் பயங்கரமா கலைஞ்சு கிடக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுக்கி வைக்கணும். இப்போ இங்க மேல கூட கொஞ்சம் கேலண்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம வந்து கேக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தனியா வச்சுட்டு அட்டையை வந்து தனியா வைக்கிறோம். கார்ல வைப்பினு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இது நம்ம அடித்த கேலண்டர்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நமக்கு வந்தது ஒரு 50 பீஸ் போல் கொடுத்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க. அதை வந்து இப்போ வந்து கொடுக்கணும். சரி, அது வரைக்கும் இங்கே வந்து இடம் அடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு மேலே வைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. எதில் அடிக்கி பாரு. அது அப்படிதான் நிக்கும். கீழேயுமே அப்படிதான் நிக்கிற. அந்த ஒட்டடையை அடிச்சு விட்டுக்கிற வரை அவ்வளவுதான். தள்ளு. இங்கே இருக்கா ஒட்டடை. இங்கே இருந்தா அவ்வளவு தண்ணி வந்து பிடிக்குது. இது இந்த இடத்துல இடிக்குதுப்பா கயிறு. பரவாயில்ல. எப்படி தள்ள முடியுதான்? கதவை திறக்க முடியுதான்னு வச்சு ஸ்கிரீனை தள்ள முடியுதான்னு பாரு. ஓகேவா? ஸ்கிரீனை தள்ளுப்பா. அவ்வளவு தூரம் யாரும் ஸ்கிரீனை திறக்க போறது இல்ல. ஸ்கிரீன் உள்ள பரவாயில்லடி அம்மா அங்கே இருக்கு. அப்படியே திறந்து வச்சுக்கலாம். அப்படியே திறந்து வச்சுக்கலாம். இங்க கூட்டிட்டியா ஃபுல்லா? இங்க திரும்ப ஏதா இருக்கு. ஓகே. அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நீ பாத்ரூம்ல சோப்பு எல்லாம் வச்சுக்கலாம். நீ சோப்பெல்லாம் தீந்து போயிட்டு. நீ வர வரைக்கும் வச்சுக்கோ. இது உன்னோட தானே? ஆமா. ஓகே, அவ்வளவுதான். செல்ஃப் சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. கூட்டி அள்ளு. ஜானு அதிசயமா இன்னைக்கு வந்து கிளீனிங்க்கு ஹெல்ப்லாம் பண்றா. ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா யுகாவோட பர்த்டேக்கு வந்தது. அது வந்து ஆணி அடிக்காமல் மாட்டாமல் அப்படியே வச்சுருக்கோம். ப்ரீஷியஸ்க்கு ஸ்பெல்லிங்கை பாரு. ப்ரீஷியஸுக்கு எஸ் போடுறது. ஆணி அடிச்சு இல்லைன்னா மாட்ட வேண்டியதான். அந்த ஹேங்கர் தாங்குமான்னு தெரியலையே. அது என்னது? இதுவா? இதை மாட்டலாம். இதை மாட்டலாம். ஸோ வந்து நம்ம அந்த ஃபோட்டோ அப்படியே பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட அந்த வால் ஹேங்கிங் ஸ்டிக்கரை வச்சு ஒட்டியாச்சு அப்படியே. ஓகே. கீழே டபுள் சைட் டேப் வந்துச்சுன்னா அப்படி வாங்கி வச்சா நிக்கும்.
என்னாடி கோடி ஏய் டோன்ட் ஷவுட். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேஸ்கெட் வந்து ஏன் இப்படி பண்ற? யார் இந்த பொண்ணு நல்லியா மூஞ்ச கட்டணும் வீடியோல. நீங்க கட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் அப்ப காட்டுவோம் பாரு அடுத்தது. நீங்க மூஞ்ச கட்ட மூஞ்ச இந்த கட்ட எடுத்து வீடியோ. இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்கெட் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பரவாயில்ல யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது பரவாயில்ல. அவ்வளவுதான். சரிம்மா மூஞ்ச வச்சு நல்ல இதுல உன்னோட பேண்ட் என்னோட Dress ஒரே மாதிரி இருக்கும். மடிச்சு வச்சிருந்தேன் அதை காணாதானே அது. அவளோட ரெண்டு பேண்ட்டுமே நம்ம பேண்ட் தான். உனக்கு எந்த பேண்ட் வேணுமோ எடுத்துட்டு கொடு. அதை நடுவுல போட்டு இதை கடைசியில இதை போட்டு அதெல்லாம் ஆணி அடிக்கணும். காஃபி வேணாம்ல? நான் காஃபி வேணும். நடுவுல போட்டுங்க. அதான் கடைசியா போட்டுக்காங்க. கீழே நம்ம இதா விட்டுட்டு பாப்பாவோட கூட ரெண்டுத்தையும் வைக்கிற மாதிரி மட்டும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடு. பாப்பா ரெண்டு கூட வைக்கிற மாதிரி இருந்தா அங்க இது தேவை கிடையாது, பேப்பர் தேவை கிடையாது. கூடயே வேணாங்க. பிள்ளைதான் பெரிய பிள்ளையா போயிட்டு வரல. ஆமாடி. அது செல்ஃபா அடைக்கும் கூட தான் அடைக்குது இடத்த. செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது பீரோல் மேல உள்ளதெல்லாம் இறக்கணும். இந்த ஹேர் ட்ரை எல்லாம் வந்து அத்தான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஆனால் இது நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இந்த வந்து பொங்கலுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிடலான்னு ஒரு பிளானு. இதில் வந்து அந்த கேர்ள்ஸ் பண்ணுறது, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் என்ன எது எதுன்னு தெரியும். பொங்கலுக்கு இதை வச்சு எதனா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அடிச்சுட்டு நாங்கள் அதில் ஏறினா தான் அடிக்கலாம். உனக்கு நின்று அது ஹைட் அங்கே மேலே இருந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து கீழே எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப நாளாக தூக்கி போட மனசே இல்லாமல் வச்சுருந்தோம். ஜானுக்கு பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் ஒரு 1 இயர் முன்னாடி பண்ணது இது. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணதுனால வந்து உடைக்க மனசு இல்லாமல் வச்சுருந்தோம். ஆனால் இது வந்து இடத்த தான் அடைச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே இதை வந்து உடைச்சாச்சு. எங்க இங்க வர நீ போனதுல பாப்பா துணி 10 துணி பீரோலுக்கு பின்னாடி ரித்தியோட தான் பாப்பா துணி தான் எங்க இருக்கு? குப்பை அள்ளி கொட்டி போட்டாச்சு. எல்லாம் பீரோலுக்கு பின்னாடி இருந்துச்சா? அடியில உழுந்து கிடக்கு துணி ஒரு இதெல்லாம் போதும். ஸோ நம்ம ரூம் வந்து ஃபைனலி ரெடி. ஸோ பீரோல் மேலே இருந்த சூட்கேஸ், பேக் எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து அந்த சைடு இருந்த பீரோவை அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இது அப்படியே இங்கே வச்சாச்சு. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த செவரை மட்டும் நம்மளால் க்ளீனே பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டும் பார்த்து வச்சுருக்க வேலை அப்படி. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. அப்புறம் இந்த ஷெல்ஃபையும் நல்லா மேலே இருந்தது அந்த கேலண்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு, துணியெல்லாம் வேண்டாத துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு. அப்புறம் மேலே உள்ளதையும் வந்து ஒட்டடை மட்டும் அடிச்சாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண குப்பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு பையில் கட்டி வாசலில் வச்சாச்சு. குப்பை வண்டி வந்துச்சுன்னா அதில் அப்படியே ஏற்றி விட்டுறலாம். அப்புறம் இந்த கோலமாவெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமூனான்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னென்ன கலர் இருக்குது இல்லைன்னு தெரியும். அப்படியே பார்த்திங்கன்னா ஹால் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றியாச்சு. 3 சீட்டரை வந்து இந்த சைடு போட்டுட்டு 2 சீட்டரை இங்கே போட்டுட்டு, இங்கே இருந்த பொம்மை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பொம்மை மட்டும் வச்சுட்டு, இங்கே ஓரமாக கடந்த இந்த பீன் பேக் யூஸே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் அதை இங்கே போட்டோம்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இங்கே மாற்றியாச்சு. அப்புறம் வந்து இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கேயும் நிறைய பொம்மை இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இந்த ஒரே ஒரு பொம்மையை மட்டும் நீட்டாக இங்கே வச்சாச்சு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கூட அவளுக்கு இந்த ரூம்லேயும் நம்ம வந்து பெட்டெல்லாம் எப்படி திருப்பி போட்டு கொஞ்சம் ஆல்டர்னேஷன்ஸ்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு, தலைவாணியெல்லாம். ஸோ இந்த ரூமும் வந்து இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் பாக்ஸ் தான் இருக்குது.
ஸோ இதையும் வந்து ஒட்டடெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிரிக்கல்ஸ் தான். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து போட்டு காய வச்சிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து காஞ்சோன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜை அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது. இப்போ நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து கடைக்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்து நளினியோட திங்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. நளினி வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்புறா பொங்கலுக்காக. அவளோட பேக்லாம் பேக் பண்ணி இங்கே நம்ம ரெடியாக வச்சுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடத்தரில் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த பொங்கல் பானை வாங்கணும், அப்புறம் கொஞ்சம் கலர் கோல மாவு அதெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கடத்தரு தான் போகிறோம். கடத்தருக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நண்டு சிட்டெல்லாம் இழுத்துக்கிட்டு கடைக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பித்தளை பானை வாங்குறதுக்காக வந்திருக்கோம். பானையெல்லாம் வாங்கவே முடியல. இந்த குட்டி பானையே பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டும் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். சாரணிலாம் இருக்கு, எதுக்கு மறுபடியும் அதே சாரணி வாங்க போட்டுருக்கோம். சும்மாருமா ஜானு லூசு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி மஞ்சள் கொத்து, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் கோலமாவு, ஜிகினா மிக்ஸ் பண்ண கலர் கோலமாவு. என்னென்ன கலர் வேணுமோ எடுத்து போடு. வளையலா? இது வேற மஞ்சளா இருக்கு, இது வேற மஞ்சளா இருக்குப்பா. இது எடு, ஒரே எல்லோவா எடு. இரு விடுமா. எல்லா கலரும் எடுத்துட்டியா? இந்த மஞ்சள் ஒன்று எடுத்துப்போமா? எடு. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு கலர்ல. ஒன்று ரெட்டு ரெட் இருக்கா வீட்டில்? சரி அதில் ஒன்று எடுத்து. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லிகை கடைக்கு பொங்கல் ஜாமான் வாங்க வந்திருக்கோம். முந்திரி திராட்சை அதெல்லாம். முந்திரி திராட்சையா? நாட்டு சர்க்கரை முந்திரி திராட்சை எல்லாம் வாங்கியாச்சு. நெய். அண்ட் ஃபைனலி நம்மளோட கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டு அண்ட் வி ஆர் ரெடி டு செலிப்ரேட் த பொங்கல். அண்ட் நமக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே போய் இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா, பை பாய்.